அனைவருக்கும் வணக்கம். ஈரான் மீது போர் தொடுக்க போறோம் அப்படின்னு மீண்டும் அமெரிக்கா பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவங்க நாட்டுடைய விமானம் தாங்கி கப்பல், இன்னொரு கப்பல், ஏற்கனவே ஒரு கப்பல் அங்கே அனுப்பிட்டார் இல்லையா ஈரானை நோக்கி, இப்பொழுது மீண்டும் ஒரு கப்பலை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பியிருக்கிறாரு. இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானிய மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பது தான் தீர்வு, ஈரானின் மீது போர் தொடுப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. மத்திய கிழக்கில் இப்போ ஓரளவுக்கு அமைதி திரும்ப ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு நாமெல்லாம் நினைக்க ஆரம்பித்த இந்த நாளில் நமக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நேற்று நடுராத்திரியில் அவர் தங்களுடைய நாட்டின் இன்னொரு விமானந்தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு பெரிய விமானந்தாங்கி கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி நாங்கள் திருப்பி விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு USS அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அமெரிக்காவின் ஆகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலை தென்சீன கடல்ல இருந்து திசை திருப்பி கொண்டு போய் மத்திய கிழக்கில் நிறுத்தினாரு. அது ஈரானுக்கு மிக அருகாமையில் நிறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை நிறுத்துற சமயத்துக்கு ஈரான்ல நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல ஆறி போக ஆரம்பிச்சதை பார்த்தோம். ஈரான்ல என்ன பிரச்சனை அப்படி தானே கேட்குறீங்க. ஈரானிய மக்கள் அந்த நாட்டுடைய மத குருவான அயத்துல்லா கமேனியை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. தெருவில் இறங்கி போராடினாங்க. அவங்களையெல்லாம் குருவியை சுடுறது போல சுட்டு தள்ளினாரு. இஸ்லாமிய மத குரு அப்படின்னு தன்னைத்தானே அழைத்து கொள்கிற அயத்துல்லா கமேனி, இஸ்லாத்துல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் கூட அதெல்லாம் எங்களுக்கு தூசு மாதிரி, ஆட்சியை பிடிக்கணும், பதவியை பிடிக்கணும், இன்னொருத்தன் விட்டு சொத்தை பிடிக்கணும்னா அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு அயத்துல்லா கமேனி நிரூபிச்சிருக்கிறாரு. தன்னுடைய நாட்டு மக்களின் மீதே தன்னுடைய இராணுவத்தை ஏவி அவங்கள குருவி சுடுறாப்புல சுட்டு கொன்று கிட்டத்தட்ட 12,000 பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக 25,000 பேர்த்துக்கு மேலே இவங்க பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உலா வருது. அதை விட கொடுமையான செய்திகள்லாம் நம் காதுக்கு வருது நண்பர்களே. அதாவது சுட்டு தள்ளி செத்து போனவங்க நிலைமை கூட பரவாயில்ல, அவங்க பிடிச்சிட்டு போனானுங்க வேறு இந்த மத குருன்னு சொல்லிக்கிற மத வெறியனான அயத்துல்லா கமேனியுடைய ஆளுக அந்த ஈரானிய இராணுவம். அவங்க இந்த பிடிச்சிட்டு போனவங்கள ஆண்கள் பெண்கள், அதில் பெரும்பாதி பெண்கள்னு சொல்கிறாங்களே, அந்த பெண்களையும் ஆண்களையும் கொண்டுகிட்டு போய் ஜெயிலில் வச்சு பயங்கரமான டார்ச்சர்னு சொல்கிறாங்க. ஆண்களுடைய உடல்களையாவது அவங்க கொண்டு விட்டு தெருவில் வீசிட்டு போகிறாங்களாம். ஆனால் பெண்களுடைய உடல் வெளியில் வர்றதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெண்களை ஜெயிலில் வச்சு பயங்கரமாக பாலியல் வன்கொடுமை செய்து பயங்கர கொடூரமாக அவர்களை கொலை செய்கிறாங்க அப்படின்னும், அவர்களுடைய உடல் வெளியில் வந்தால் தானே விஷயம் வெளியில் வரும்னு அவங்களுடைய உடலே கிடைக்காதவாறு அந்த உடல்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கொடூரமான செய்திகள்லாம் நம் காதுகளுக்கு எட்டுது. இந்த கொடூரத்தை தாங்க முடியாத ஈரானிய மக்கள் தங்களுடைய போராட்டத்தையே கைவிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, அக்கறை இருக்கிற ஒவ்வொரு மானுடனும் கூட ஈரானுடைய அரசுக்கு எதிராக ஈரானுடைய அந்த மத குருன்னு அழைச்சிக்கிற அந்த மத வெறியனான அயத்துல்லா கமேனியை எதிர்த்து பலவாறாக குரல் கொடுத்து வராங்க. நேற்று பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் நடப்பது தான் நல்லது, அப்படி ஆட்சி மாற்றம் நடப்பது தான் ஈரானிய மக்களுக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக இஸ்ரேலுடைய பிரதமரான நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, ஈரான் தன்னுடைய மக்களின் மீதே இப்படி பயங்கரமான கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டதோடு இல்லாமல் அக்கம் பக்கத்து நாடுகள் பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக மீண்டும் புதியதாக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அமெரிக்க கரைகள் வரை போய் சேரக்கூடிய தன்மை வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைல்களை உருவாக்குவதற்கான திட்டம். இதனால் ஈரானை உடனடியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி நிறுத்த வேணும்.
அவங்க கையில் இது போன்ற மிசைல்கள்லாம் போச்சுன்னா யாருமே உலகத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இஸ்ரேல் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் இருக்கிற ஒரு சில நாடுகளும் கூட இதே கருத்தை சொல்லவும் செய்திருக்கிறாங்க. இவங்களுடைய கருத்தை எல்லாம் பிரதிபலிக்கும் விதமாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஈரானிய மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஈரானில் அமைதி திரும்புறது தான் எல்லாத்துக்கும் நல்லது, அதற்கு தேவையானவற்றை நாங்கள் செய்வோம், உதவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு இல்லாமல் மனுஷன் நேற்று அமெரிக்காவுடைய 2வது பெரிய விமானந்தாங்கி கப்பலான USS ஃபோர்ட மத்திய கிழக்கை நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. அது அடுத்த சில நாட்களுக்குள்ளாக மத்திய கிழக்கை சேரும் சொல்றாங்க. ஈரானுடைய இரு பக்கத்திலையும் 2 விமானந்தாங்கி கப்பலை நிறுத்தி ஈரானுக்கு பெரும் அச்சுறுத்தலை கொடுப்பதற்கு அமெரிக்கா எத்தனித்திருக்குது. இது முழு போராக மாறுமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் நடந்து கொண்ட விஷயங்களை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நாட்டுக்கு போய் ஒரு முழு நீள போரில் ஈடுபடுறதுலாம் அவருக்கு உடன்பாடு இல்லை. மாறாக வெளியில் தெரியாமல் அழுங்காமல் போய் ஒரு தாக்குதல் நடத்திட்டு ஒரு வெற்றியை பெற்றுவிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றது தான் அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் ஏதாவது ஒரு கவர்ட் ஆப்ரேஷன், ஒரு மறைமுகமான ஒரு ஆப்ரேஷன் நடத்தி அந்த அயத்துல்லா கமேனியையும் முக்கியமான ஈரானிய இராணுவ அதிகாரிகளையும் இல்லாமல் பண்ணுவது அவருடைய திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா மற்ற நாடுகள் இப்போ வெனிசுலா மேலெல்லாம் இவர் ஆக்ஷன் எடுத்தாருன்னா அவங்கக்கிட்ட திருப்பி தாக்குவதற்கு பெரிய அளவிலான ஆயுதங்கள் இல்லை. ஆனால் ஈரான் அப்படி அல்ல. ஈரான் ஒரு நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அதாவது ஒரு அணு ஆயுத சக்தி. ஈரானிடம் அணுகுண்டு இருக்குது அப்படின்னு உலக நாடுகள் நம்புது. அணு ஆயுத டெக்னாலஜி இருக்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அணுகுண்டு இருக்குதா அப்படிங்கிறது தெளிவாகவில்லை. ஆனால் ஈரானிடம் அமெரிக்க கரைகள் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய அளவிலான அவ்வளவு கெப்பாசிட்டி, லாங் ரேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்கிற ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது உறுதியாயிடுச்சு. இது அமெரிக்காவுடைய டென்ஷனுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அடுத்த சில நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா ஈரானின் மீது பெரிய தாக்குதல் எதுவும் நடத்த போகுதா, அது போராக மாறுமா அப்படிங்கிறது தெளிவடையும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.